தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் ஈஸ்வரி மூலயமா தெரியறதுக்கு முன்னாடி சீக்கிரமாவே தமிழ்ச்செல்வி கர்ப்பம் அடைஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரி ஒரு பெரிய திட்டமே போட்டு எங்க தமிழ்ச்செல்விக்கு எப்படியாவது வளகாப்பு ஏற்பாடு பண்ணி கண்டிப்பா கூட்டத்து முன்னாடி தமிழ்ச்செல்வியோட வெட்ட வெளிச்சமான முகத்தை அம்பலப்படுத்தியே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவோடையே வளகாப்பு ஏற்பாட்டையும் தடபுடலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூமுக்கு வந்த செல்லப்பாண்டி வசந்தியை பார்த்ததும் தமிழ்ச்செல்வி ரொம்பவுமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இங்க வசந்தி இருந்துக்கிட்டு, தமிழு நீ கவலைப்படாத தமிழு, கடவுள் நமக்கு கண்டிப்பா துணை இருப்பாரு, எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னாலும் இங்க தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா, எப்படி என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியும், நீயே பார்த்தல மாமா எம்புட்டு என் குழந்தை மேலே ஆசை வச்சு இவ்வளோ பெரிய ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க பாரு, என் குழந்தைக்கு ஒரு சின்ன ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் வயிற்றுல குழந்தையே இல்லைன்னு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக சேது மாமாவும் ராஜாங்க மாமாவும் என்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டு வச்சிருக்க மாட்டாங்கம்மா, நீ தயாராக பொட்டு படிக்கையோடு இரு, நாம் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி. அந்த நேரம் மோகனாவுமே தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு வர தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்ததும் இங்கே மோகனா இருந்துக்கிட்டு, என்ன தமிழ் இப்போ அழுது என்ன பிரயோஜனம், அன்னைக்கே வீட்டில் எல்லார் முன்னாடியும் உன் அம்மா பொய் சொல்லாமல் இருந்திருந்தா இன்னொரு எந்த நிலைமை வந்திருக்காது, இனிமே அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது, சொல்கிறதே கேளு, ஒழுங்காக புடவையை கட்டிக்கிட்டு கர்ப்பிணி வேஷத்தை போட்டுக்கிட்டு அங்கே வந்து உக்காரு, நீ பாட்டுக்குன்னு ஏதாவது உளறி வச்சேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் போயிடும், சேதுவும் அவங்க அம்மா பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு வளர்த்துக்கிட்டு இருக்க கனவும் போயிடும். இன்னொரு பக்கம் போஸுமே பணமும் கிடைக்காம இப்படி ஃபைலும் கிடைக்காம இப்போ என்ன பண்ணுறது, அந்த ரஞ்சனி போலீஸோட வந்து இந்த வீட்டில் நின்னா இப்போதான் நாமளே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், அப்படி வீட்டில் வந்து அந்த ரஞ்சனி எல்லா உண்மையும் சொல்லிட்டா கண்டிப்பாக என்னை இன்னைக்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார் ராஜாங்க மாமா, அது மட்டும் இல்லை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டியது தான், பத்தாதுக்கு அந்த மலர் நம்மளை கொண்டு போட்டுருவா அப்படின்னு போஸ் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அங்கே போஸுக்குமே ஃபோன் பண்ணுறாங்க ரஞ்சனி. என்ன போஸ், நான் கேட்ட பணமும் ஃபைலும் கிடைச்சதா இல்லையா, நீ பாட்டுக்குன்னு உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் நீ பொய் சொல்கிறன்னு மட்டும் என் மனசுக்குள்ளே பட்டுக்கிட்டே இருக்கு, உண்மையை சொல்லு, நீ போய் அந்த கஜானா பெட்டியை திறந்து பார்த்தியா இல்லையா அப்படின்னு ரஞ்சினி ரொம்ப கோவத்தோட கேட்க, உடனே போஸ் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு ரஞ்சினி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ச்செல்வியோட சாவியை எடுத்து எப்படியோ அதை சோப்பில் அச்சு வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் திறந்து பார்த்தேன், அதில் ஒத்த ரூபாவும் இல்லை, எந்த ஃபைலும் இல்லை, நான் என்ன பொய்யா சொல்கிறேன், இங்கே பாரு போஸு, நீ சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் நம்பிக்கிட்டே இருக்க முடியாது, நான் நேத்தே சொல்லிட்டேன் எனக்கு எல்லாமே வேணும்னு, ஆனால் இப்போ வரைக்கும் நீ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல, அப்போ சரி நான் போலீஸோட அங்கே வந்து நிற்க வேண்டியது தான், என் கழுத்தில் நீ தாலி கட்ட வேண்டியது தான் அப்படின்னு ரஞ்சினி சொல்ல, இங்கே பாரு ரஞ்சினி, எனக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் டைம் கொடு, எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உன் இடத்துல உன் கையில் கொடுக்குறேன், பேசாமல் இப்போதைக்கு ஃபோனை வை அப்படின்னு ரொம்ப கோவத்தோட போஸுமே ஃபோனை வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் சேது இங்கே தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு வந்து இங்கே வசந்தி கிட்ட, அத்தை கீழே எல்லாரும் கூப்பிடுறாங்க, தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, இவ மட்டும் கர்ப்பமாக இல்லை அத்தை, கீழே நிறைய பேர் கர்ப்பமாக இருக்காங்க, பாவம் அவங்க வேலைக்கு வீட்டுக்கு போகணும்ல, அதனால் சீக்கிரமாக அழைச்சிட்டு வாங்க, தமிழ் நீ இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்க, சீக்கிரம் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே போக, இங்கே தமிழ்ச்செல்வியோ, அம்மா என்னம்மா இது, என் வயிற்றுல குழந்தையே இல்லாதப்ப எப்படிம்மா என்னால் வளகாப்பு பண்ணிக்க முடியும், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குமா, அது மட்டும் இல்லை இதை வச்சு ஈஸ்வரியத்தை என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, இங்கே பாரு தமிழ், கடவுள் மேலே பாரத்தை போட்டு என் கூட நீ கீழே வா, அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே உன்னால் ஒளிஞ்சுக்கிட்டும் இருக்க முடியாது, நான் சொல்கிறதே கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியுமே தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழே வந்து எல்லார் முன்னாடியும் தமிழ்ச்செல்வியோ சேரில் உட்கார வச்சு சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் வளகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, உடனே அங்கே இருந்த ஈஸ்வரி கிட்ட சித்ரா வந்து, அம்மா என்னம்மா இன்னமும் தமிழ்ச்செல்வியோட வேஷத்தை நீ கலைக்காமையே இருக்க, பாரு எல்லா ஜனமும் கூடி இருக்கு, இப்போதான் நமக்கு சரியான நேரம், சீக்கிரமா போய் நீ அவளோட முந்தனையை பிடிச்சி இழுமா, வயிற்றுல இருக்க துணி மூட்டை கீழே விழுந்து எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கட்டும், அப்படியே ராஜாங்க மாமாவும் சேதுவும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே விடட்டும், அவளால் நாம பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமா என்ன, இருடி சித்ரா, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் பண்ணட்டுமே, பொய்யான நடிச்சுக்கிட்டு இருக்கவளுக்கு இதெல்லாம் பண்ணி
ஆசை தீர பண்ணிக்கிட்டோம். அதனால கொஞ்ச நேரம் நாம காத்துக்கிட்டு இருப்போம். காத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அவளோட வேஷத்தை நாம தான் கலைக்க போறோம் அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்விக்கு அங்க 9 வகையான சாப்பாட்டையும் எடுத்து ஊட்ட தமிழ்ச்செல்விக்கோ கோமட்டிக்கிட்டு அங்க வாந்தியம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சேது பதறி போய், தமிழ் தமிழ் என்னாச்சு? எதுக்காக இப்போ வாந்தி எடுக்கிற? தெரியல மாமா, சாப்பாடு எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி கொமட்டுது. என்ன தமிழ், ஏதாவது தலை வலிக்குதா, வயிறு வலிக்குதா சொல்லு, வேணும்னா ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை மாமா, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம். சரி தமிழ், அப்பா இவளுக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, அவளுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கான், வேற ஏதாவது சம்பிரதாயம் இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்க. தமிழ்ச்செல்வியோ அங்கே சேரில் உக்காந்த மாதிரி மயக்கமும் போடுறாங்க. அதை பார்த்ததும் இங்கே பதறி போய் வசந்தி ஓடி வந்து, தமிழ் தமிழ் என்னாச்சுமா, எழுந்துருமா, என்னம்மா? பக்கத்தில் இருந்த சேதுவுமே பதறி போய் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அங்கே ஒரு ஓரமாகவும் உட்கார வச்சு தண்ணியும் தெளிக்க, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அங்கே அப்பத்தாவோ, இங்கே பாருடா சேது, இதெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு எப்பவும் நடக்கிறது தான். சில பேருக்கு குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் வாந்தியும் வரும், மயக்கமும் வரும். இதை எல்லாத்தையும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கணும். எதுக்காக இப்போ நீ பதறிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, பக்கத்து ஊர்லேருந்து மருத்துவச்சு கூட வந்திருக்காங்க. அவங்கள வேணா நாடியை பிடிச்சி குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தானு கேட்போம் அப்படின்னு அங்கேருந்து அப்பத்தாவும் சொல்ல, மருத்துவச்சியும் கூப்பிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியோட நாடியையும் பிடிச்சி பார்க்குறாங்க. பக்கத்தில் இருந்த வசந்தியுமே, என்ன மருத்துவச்சி அம்மா, என்னாச்சு? தமிழ் எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்திருக்கா? அவ கர்ப்பமாக இருக்கிறதுனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவள் வயிற்றுல இன்னொரு உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? எப்போவும் கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தான் வாந்தி வரும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு மருத்துவச்சியுமே சொல்லிடுறாங்க. மருத்துவச்சி சொன்னதை கேட்டு அங்கே இருந்த வசந்தி, செல்லப்பாண்டி, மோகனானு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இன்னொரு பக்கம் சந்தோஷமாகுது. அங்கே நின்றுட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியும் சித்ராவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. அம்மா என்னம்மா, மறுபடியும் அந்த மருத்துவச்சி பொய் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காமா? அடியே அப்படிதான் இருக்கும். அந்த மருத்துவச்சியை கூப்பிட்டு நாம் தனியாக விசாரிச்சா எல்லாமே தெரியும். போன வாட்டியே இந்த வசந்தி சொல்லி தானே அந்த மருத்துவச்சி இவ கர்ப்பமாக இருக்கிறதா போய் சொல்லிச்சு. கண்டிப்பாக இவளை கூப்பிட்டு தனியாக விசாரிப்போம். தமிழையும் ஒரு வழியாக தண்ணியை தெளித்து மறுபடியும் சடங்கு சம்பிரதாயம் பண்ண ஆரம்பிக்க, வசந்தியுமே மருத்துவச்சியை அழைச்சிக்கிட்டு போய் தனியாக மோகனா, செல்லப்பாண்டி, வசந்தின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, போன வாட்டி எனக்கு உதவி பண்ண மாதிரியே இந்த வாட்டியும் நீங்கள் எப்படியோ பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு வசந்தி கேட்டதும் அங்கே இருந்த மருத்துவச்சியோ, இல்லை வசந்தி, போன வாட்டி நான் சொன்னது பொய், ஆனால் இந்த வாட்டி நான் உண்மையை தான் சொன்னேன். ஆமாம், தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக தான் இருக்கா. என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமாம், நான் சொல்கிறது உண்மை தான். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததா நீங்கள் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறீங்களோ தாராளமாக செக் பண்ணி பாருங்க அப்படின்னு மருத்துவச்சியுமே சொல்ல, அங்கே இருந்த மோகனா, செல்லப்பாண்டின்னு கடவுளையும் வேண்டிக்கிறாங்க. வசந்தி உடனே மோகனா கிட்ட வந்து, சம்மந்தி, எப்படியோ தமிழ்ச்செல்வி கர்ப்பமாயிட்டா. நாம் எதையெல்லாம் பொய்யா நினச்சி ரொம்ப பதறிக்கிட்டு இருந்தோமோ இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கா. ஆமாம் வசந்தி, நாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம். நல்ல வேளை என் மருமக கர்ப்பமாயிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல தமிழ்ச்செல்வியோட காதில் போய் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ரொம்ப வேகமாகவே தமிழ்ச்செல்வி கிட்ட போய் தமிழ்ச்செல்வி கிட்ட காதலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தமிழ், நீ எதுக்கும் பயப்படாத. நீ இப்போ மயக்கம் போட்டு விழுந்தையே, அது வேற எதுக்கும் கிடையாது. ஓ வயிற்றுல குழந்தை உண்மையாலுமே வளருது அப்படின்னு மோகனா சொல்ல, தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவுமே அதிர்ச்சியில் சந்தோஷமாகவும் ஆகுறாங்க. அத்தை, என்ன அத்தை சொல்கிறீங்க? ஆமாம் தமிழ், நீ எப்போ கடைசியாக தலைக்கு குளிச்ச? இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்க, படிச்சிருக்க, அது கூட தெரியலையா? நீ எப்பவும் போல சந்தோஷமாக இரு. இனி யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பயப்படாத. இனி உன் வயிற்றுல உனக்குன்னு ஒரு குழந்தை வளருது. சேதுவுக்கும் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மாவே உன் வயிற்றுல வளர்றாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு எங்கள் மோகனாவும் சொல்ல, தமிழ்ச்செல்வியுமே அங்கே ஆனந்தத்தில் கண்ணீரும் விடுறாங்க. பக்கத்தில் இருந்த சேதுவோ, தமிழ், அம்மா என்ன சொல்கிறாங்க? அது ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட ஏதாவது வேணுமா, குடிக்க ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. சரி தமிழ், நீ இப்போ நல்லா தானே இருக்க, நாம் வேணா மேலே போய் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சேது கேட்க, இல்லைங்க, நான் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ரொம்பவுமே பதட்டமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்க, மருத்துவச்சியை கூப்பிட்டு அங்கே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மருத்துவச்சி அம்மா,
போன வாட்டி வசந்தி சொன்ன மாதிரியே இந்த வாட்டியும் தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்கிறதா நீங்கள் பொய் சொல்கிறீங்களாக்கும். உங்களோட பொய்யை நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, உடனே மறுத்து வச்சு இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க ஈஸ்வரி அம்மா, நான் போன வாட்டி வேணா தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக பொய் சொன்னனே தவிர இப்போ நான் எந்த பொய்யும் சொல்லலை. உண்மையாகவே தமிழ்ச்செல்வி கர்ப்பமாயிருக்கா. இந்த 4-5 மாசத்துல அவங்களுக்குள்ள எதுவுமேவா நடந்திருக்காது? ஒருவேளை நடந்திருக்கலாம்ல. அந்த கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், தமிழ்ச்செல்வி கர்ப்பமாயிருக்கா. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா நீங்கள் டாக்டரை வரவழைச்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு மருத்துவச்சியும் சொல்லிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் கேட்ட ஈஸ்வரியும் சித்ராவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. இன்னொரு பக்கம் தான் கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தமிழ்ச்செல்வியோ ரொம்ப சந்தோஷத்தோட மலர்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்க, மலருமே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே வந்த ஈஸ்வரி தமிழ்ச்செல்வியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்ததும் இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, என்னத்தை என்னை பற்றி வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லலான்னு திட்டம் போட்டு வச்சுருந்தீங்க போல, இப்போது தாராளமாக போய் சொல்லிக்கோங்க. என்ன என் வயிற்றில் இருக்க துணி மூட்டையை நீங்கள் அவுத்து கீழே போட்டு எல்லார் முன்னாடியும் காட்டுவீங்க. ஆனால் இப்போ நான் உண்மையாக தானே கர்ப்பமாக இருக்கேன். என்ன என் மேலே இருக்க கோவத்துலேயும் நான் பொய் சொன்னங்கிறதுனாலையும் என்கிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் என் மாமாவோட உசுரை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காகவாவது என் மாமா என்னை ஏற்றுப்பாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. போங்க, தாராளமாக போய் சொல்லுங்கள், வேணும்னா சொல்லுங்கள். நானே கூட என் முந்தானையை அவுத்து அந்த துணி பையை தூக்கி வெளியே போடுறேன் அப்படின்னு ரொம்ப திமிராவே இங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன ரொம்ப திமிரா பேசுகிற? ஆமாத்த, நான் திமிரா தான் பேசுகிறேன்னு நீங்கள் தாராளமாக நினச்சிக்குங்க. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தோட வாரிசு என் வயிற்றில் வளருது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே அங்கே இருந்து கிளம்புறாங்க. அம்மா பாத்தியாம்மா, இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு, இவளை நாம் சும்மாவே விடக்கூடாதுமா. ஏய் இருடி சித்ரா, இப்போ தானே இவ கர்ப்பமாக இருக்கா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இவ மாட்டுவா கண்டிப்பாக. அப்போ நாம் இவளை கவனிச்சுப்போம். இப்போது நம்மளோட திட்டம் சொதப்பி போயிடுச்சு, பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க.